இந்த அநீதியின்பால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தையே முற்றுமுழுதாக மாற்றுகிற புரட்சி. ஊர் வேற சேரி வேற எல்லாம் நாம் தமிழர் ஆட்சியில ஒண்ணு இருக்காதுங்க. ஊர் வேற சேரி வேற எல்லாம் கிடையாது. தமிழனே பறையன் தானடா, மொத்த பேருமே பறையன் தானே. என்னது ஆதி தமிழனே பறையன் தானடா. அவனடா உன் ஆதி பாட்டன் ஆதி சிவன் அவனே பறையன் தான். அவன் பாரிசுதான் அம்பிட்டு பாதிக்கு நேரம் அங்கிட்டு இங்கிட்டு கலந்து கொஞ்சம் தோணுங்கள் விளையா போச்சு. பல மொழிகளை கடிச்சு நாக்கில் இங்கிலீஷ் தங்கிலீஷ் வந்து போச்சு. அதனால எவன் எங்க அதுவும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பறை அடிச்சு அடையாளம் வந்துகிட்டு இருக்கான். பறை அடிச்சோன்னா அவன் டங்கு டங்குன்னு ஆனவே நம்ம கூட அவ்வளவு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். எங்க ஆடு 2-3 ஆடு தப்பி போய் வேற ஆட்டுல கலந்துரும். அப்ப போய் மொத்த ஆடு வந்தா நீங்க தெரியாது. அது ஒரு சத்தத்தை கொடுப்பேன். அது கொடுத்து கை வச்சு அது பேரை கொடுத்து கத்துனோன்னா அப்படின்னு ஓடியாடும். இந்த வந்துச்சா அது மாதிரி மண்டையா நிக்கிற இடத்துல 2 பறை எடுத்து அடிச்சோம்னா மண்டையாத்துல எங்காவது இதுல இவருக்கு இதுல தமிழனே தாழ்த்தப்பட்டவன். இதுல இவர் கீழே ஒரு தாழ்த்தப்பட்டவரை தேடிட்டு போயிட்டு இவர் கூட்டம். இந்த கூட்டத்தில் பிறந்துட்டதுனால நாங்க விட பெரும்பாடு ஒவ்வொன்றிலும் மாற்றம். கல்வி மாற்றம் இங்க இருந்துதான் சமூக முன்னேற்றம் இருக்கு. ஒரு நாட்டில் கல்வி சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடுச்சு. பாலியல் வன்கொடுமை ஒழிஞ்சிரும், குடிச்சிட்டு ஆடுறது ஒழிஞ்சிரும், கொலை செய்யறது ஒழிஞ்சிரும், சூது ஒழிஞ்சிரும், பொய் ஒழிஞ்சிரும், களவு ஒழிஞ்சிரும், எல்லாம் ஒழிஞ்சிரும். வாழ்வியல் நெறி கல்வியாகணும், ஒழுக்கம் கல்வியாகணும், அறிவு கல்வியாகணும். ஆனா இங்க என்ன இருக்கு? வியாபாரம்.